Winxclass academy சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று வந்து டிஆர்பி பாலிடெக்னிக்கான டென்டேட்டிவான கீ ஆன்சர் விட்டுருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதான அந்த ட்ராக்கரும் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒருவேளை பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்க அல்லது வந்து மேக்ஸ் குரூப், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, டிஆர்பி பாலிடெக்னிக்கே படிச்சிருந்தாலும் கூட நம்மகிட்ட வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து டெலிகிராம் குரூப் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ரெஃபரன்ஸ் புக்கு எந்தெந்த ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது, எந்தெந்த கொஸ்டின் மிஸ்டேக்ஸ், ஸோ இது மாதிரிலாம் வந்து டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் வந்து என்னுடைய கொஷின் பேப்பர் அதாவது ரெஸ்பான்ஸ் ஷீட்னு ஃபஸ்ட்டு விட்டாங்க இல்லையா, அது வந்து மறுபடியும் வந்து டவுன்லோட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஸோ அந்த லிங்க் வந்து இப்போ வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. ஆனால் வந்து நம்ம அதில் போய் நம்ம வந்து டேட்டா கொடுத்து உள்ளே போனோம்னா இந்த வந்து மாஸ்டர் கொஷின் பேப்பர் தான் வருது. ஸோ அதனால் நம்மளுடைய கொஷின் பேப்பர் நம்ம அட்டன் பண்ணதை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் கொஷின் பேப்பரை மட்டும் தான் நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பத்திரிகை செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த தேர்வுக்கு வந்து நாங்கள் வந்து மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கலாம். தற்காலிக விடை குறிப்பு இருக்கிற அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கும் போது அதற்குரிய சான்று ஆவணங்களை இணைக்க வேண்டும்ன்றாங்க. ஸோ கண்டிப்பாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறீங்க, அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதை தாண்டி அதுக்கான நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணணுன்றாங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டான புக் இருக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் புக் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ப்ரூஃபுக்கு நம்ம காட்டணுமே வெளியே நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அல்லது வந்து நம்ம கோச்சிங் சென்டரில் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்றாங்க. அதே மாதிரி இதுக்கான கடைசி தேதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10/1/2022 பிற்பகல் 5:30 வந்து நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்கணும். அப்படி இல்லைனா வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ வந்து 7ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கடைசி தேதி வந்து 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த கொஸ்டின் மிஸ்டேக்கு, அதுக்கு வந்து என்ன ஆன்சர், அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு என்ன, அதுக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ஜெக்ஷன் தெரிவிங்க. ரைட்டா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஸோ வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணணுன்றதும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகிறதுனால அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஆர்பி வெப்சைட் போயிடுங்க. இதில் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டென்டேட்டிவ் கீ அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்? அது இந்த ஸ்டெப் 5ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோடு பண்ணல அப்படின்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்கோங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ணலாம். இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து சில பேர் தப்பு பண்ணுறீங்க. ரிஜிஸ்டர் நம்பர் என்ன கொடுக்கணும் அப்படின்னா TRBLGP1 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதா கொடுக்கணும். இந்த 19 PT வரல அது கொடுக்கக்கூடாது. ஸ்டெப்பு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ஆஃப் அந்த செலக்ட் த டேட் ஆஃப் எக்ஸாம் எப்போ நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த செலக்ட் ஷிஃப்ட்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். 4th ஸ்டெப்பை தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து செலக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா வந்து சூஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் ஷிஃப்ட் சூஸ் பண்ணிங்கன்னா சூஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம பிறந்த தேதி, எக்ஸாம் நடந்த தேதி, அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர், இந்த 3 கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா. அதுக்கு பக்கத்தில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிறது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இது கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மொத்தம் 9 ஸ்டெப் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளியராக பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ வந்து இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் வந்து அவங்க வெளியிட்ட அதாவது கொஸ்டின் டென்டேட்டிவ் கீ ஆன்சர். ஸோ வந்து டென்டேட்டிவ் கீ ஆன்சர் தான் நீங்கள் என்ன ஷிஃப்ட்டில் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் வரும். ஆனால் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து மாற்றிருக்கு. ரைட்டா? ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து அவங்க வந்து இப்போ கம்ப்யூட்டரில் கொடுத்தக்கூடியது வந்து மாற்றிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த பஸ்ஸில் மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் வந்து மாற்றி தான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுகிறோம். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரை வந்து மாறி இருக்கும், நம்பர் வந்து மாறி இருக்கும். ஆனால் அதே கொஸ்டின் தான். ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது இவங்க என்ன கொஸ்டின் வந்து இப்போ டென்டேட்டிவ்ல விட்டுருக்காங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை தான் நாம கொடுக்கணும். நாம என்ன கொஸ்டின் எழுதணுமோ அதை கொடுக்கக்கூடாது. இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் கொஸ்டினில் எந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்களோ அது என்ன பார்ட் ஏவா பார்ட் பியா என்ன கொஸ்டின் நம்பரோ அதுக்கு தான் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனை கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ 2 கொஸ்டினா 3 கொஸ்டினா 4 கொஸ்டினான்றதை ஃபஸ்ட்டு
சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆட் அப்ஜெக்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே இருக்கும். நீங்கள் இன்னும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்ததுன்னு சொல்லி 2 3 வந்து வந்துடும். ஸோ சப்போஸ் தேவையில்லை அப்படின்னா கூட நம்ம delete கொடுத்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து delete ஆப்ஷன் வருது. ஸோ இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது வந்து நீங்கள் பார்ட் 7 பண்ணுறீங்களா பார்ட் பியில் பண்ணுறீங்களா அப்படின்றது கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா, அதை சூஸ் பண்ணி அந்த பார்ட் ஏல என்ன கொஷின் நம்பர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இது வந்து கொஷின் தப்பா இல்லை வந்து ஆன்சர் தப்பா இல்லை மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் 2 3 ஆன்சர் வந்து ஒரே டைமில் வந்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியா இல்லை வேறு ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதர் சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 விதமாக இருக்கும். கொஷின் மிஸ்டேக், ஆப்ஷன் மிஸ்டேக், இல்லை ஒரே கேள்விக்கு வந்து 2 பதில்கள் வந்து சரியாக இருக்கும். அதாவது A B 2 இருக்கும். இல்லை வந்து வேறு ஏதாவது கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ஜெக்ஷனில் வந்து என்ன கொடுக்கணும், ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு பாக்ஸில், இதில் கண்டிப்பாக வந்து என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு என்ன மிஸ்டேக் அப்படின்றது இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ரைட்டா, இதில் வந்து எதுவுமே நம்ம அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ணணும். ஸோ இப்படி டைப் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கொஷினுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த புக்கோட டைட்டில், அதுக்கு என்ன ஆத்தர் பேர் என்ன, அதுக்கான புக்குக்கான கோட் நம்பருக்கு ISBN அந்த புக்குன்னு கோடு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த கோடு கூட கொடுத்துக்கலாம். அந்த கொஷினில் என்ன மிஸ்டேக் அப்படின்றது சுட்டி காட்டுங்க. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவோம். ஸோ டாக்குமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட்டை நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய அந்த இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்களா, ஸோ அதை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் மறக்காமல் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் இருக்கிற மேட்டர். ரொம்ப சிம்பிள் தான். பட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் மிஸ்டேக்கு, அதுக்கான எவிடன்ஸ் புக் என்ன, அது ரெஃபரன்ஸ் புக் என்ன, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அது 1 or 2 days கூட நீங்கள் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 10ஆம் தேதினா நீங்கள் ஒரு 9ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த வாக்கில் ஒரு கடைசி நாள் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. என்னென்ன கொஸ்டினுக்கு நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன இதுன்னு ஒரு பேப்பரில் கூட நீங்கள் வந்து டைப் பண்ணுற போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக. சில பேர் வந்து பேப்பர் கூட நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அதை பார்த்து கூட நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் நீங்கள் வந்து தெரிவிங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிது, எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன் நம்புகிறோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கான ப்ரூஃப், அதாவது ஸ்க்ரீன்ஷாட், எந்த ரெஃபரன்ஸ் புக்கு என்ன ஆத்தர் அது மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலிமா கூட நீங்கள் எடுத்து கூட நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்க. ரைட்டா, யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க நமக்கு மார்க் வந்துடும் அப்படின்னு நினைக்காம ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். இண்டிவிஜுவலாக தான் பண்ண முடியும் இல்லை, கோச்சிங் சென்டர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள். யார்கிட்டயாவது கேட்டு பண்ணுங்கள். ரைட்டா, ஏதாவது கோச்சிங் சென்டரில் இந்த கொஸ்டின் மிஸ்டேக் இதுதான் ப்ரூஃப் பண்ணாலும் அதை வாங்கி கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இந்த பேஜை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியாது, அதுன்னு தெரிஞ்சுக்கோ. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அது சில பேர் வந்து 20 கொஸ்டின் தான் இருக்குது, 30 கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணதில் மிஸ்டேக். ஏன்னா A4 கொடுத்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதுனால அந்த மிஸ்டேக் வந்திருக்கலாம். சரி, வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு நினைக்கிறேன். நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். கடைசியாக ஒரு சந்தேகம் கேட்டாங்க கமெண்ட்ஸ்லாம், இந்த ஸ்டார் போட்டது சார், ஸ்டார் போட்டதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணுமா அப்படின்றாங்க. ஸோ வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது தான் நீங்கள் தெரிவிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து அவங்களே ஆன்சர் கொடுக்கலன்றதுனால ஃபைனல் கே ஆன்சர் விடும்போது அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க. சப்போஸ் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. ரைட்டா, ஸோ அதனால் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். அந்த ஸ்டாருக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதும் தெரிவிக்காமக்கிறதும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.